ஒரு பையன் தன்னை விட வயசில் மூத்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க அம்மாக்கிட்ட செம்ம அடி வாங்குறான். அதுக்காக அம்மா கோவத்தில் மொட்டை அடிச்சு விட்டுறாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறத பார்த்து ரொம்ப கோவப்படுறான். அன்றைக்கே நைட்டு தங்கச்சியை கூட்டிகிட்டு தீவு மாதிரி இருக்கிற ஒரு கோவிலுக்குள்ளே போகிறான். தங்கச்சி நாம் எதுக்கு இங்கே வந்திருக்கோம் என கேட்டதுக்கு நான் காதலிச்ச பொண்ணுக்கு சூனியம் வைக்கத்தான், அதுக்கு பழி வாங்கணும் முன்னே தங்கச்சியை கொல்ல ட்ரை பண்ணுறான். தங்கச்சி அவங்ககிட்ட தப்பிச்சு ஓடிடுறான். அதுக்குள்ளே அவங்க அம்மாவும் ஊரில் இருக்கிறவங்களும் வந்துடுறாங்க. அவன் காதலிச்ச பொண்ணு பேரை சொல்லிட்டு செத்துறான். அவன் இறந்த மரத்துக்கு கீழே ஒரு பெரிய சடங்கு செய்கிறாங்க. அம்மா என்னன்னு கேட்டதுக்கு உங்கள் மகன் நிறைவேதாசில் இறந்தாலும் கண்டிப்பாக திரும்ப வருவான்னு சொல்கிறான். அப்படியே ரொம்ப வருஷம் ஆகுது. ஹீரோவோட தங்கச்சியோட பேரன் தான் இவன். சொன்ன மாதிரி பிரம்மராட்சசன் நிற்கிறான். ஹீரோ உடம்புல தான் கையை பிதுக்கி ஹீரோவோட வந்துடுறான். சும்மா இல்லாமல் நான் லவ் பண்ணுற பொண்ணை கண்டுபிடிச்சி கூட இல்லைன்னா உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்கிறான். பழைய ஃபோட்டோ வச்சு கண்டுபிடிச்சது அது பாட்டி தான், ஹீரோயினோட பாட்டி தான். கருப்பு குசும்புக்காரன். எனக்கு அந்த கிளவி வேணாம், பேதி தான் வேணும்னு சொல்கிறான். இல்லைனா கொண்டுவான்னு சொல்கிறான். வேறு வழி இல்லாமல் மந்திரத்துக்கிட்ட போகிறாங்க. ஒரே ஒரு வழி தான் இருக்குது. மரத்தில் சிம்பிள் போட்டுட்டு யாராவது உடம்புல இருக்கும்போது அந்த சிம்பிள் போடணும் சொல்கிறான். ராட்சசன் உடம்புல பெருமை வச்சு அந்த சிம்பிள் வரைகிறான். அந்த ராட்சசன் அந்த உடம்புல இருந்து பெருமை உடம்புக்கு மரம் பிடிச்சி வச்சுக்கிது. அந்த சிம்பிளை போட்டுட்டான். அந்த சிம்பிள்லேருந்து ஃபயர் வருது. ராட்சசன் அதுக்குள்ளே போயிடுறான். ராட்சசன் மரத்துக்குள்ளே போய் சும்மா இல்லாமல் ஹீரோயினை பிடிச்சி வச்சுக்கிறான். அதை பார்த்து ஹீரோயினி மரம் இருந்தால் தானே சொல்லிட்டு அந்த மரத்துக்கு நெருப்பு வச்சிடறான். மரத்தோடு சேர்ந்து அந்த ஆவியம் அப்படியே சித்துறது. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் நார்மல் லைஃப்க்கு வந்துடுறாங்க.